அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்தி. புழல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முதலில் புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது புழல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புழல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். புழல் சிறைக்கு திடீரென ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது புழல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நம்முடைய செய்தியாளர் அன்வர் வணக்கம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம். நீங்க விரிவான விவரங்கள் வழங்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் அதனை 1 மணி நேரம் சுமார் புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் 1 மணி நேரம் ஆய்வை முடித்துக் கொண்டு புழல் சிறைக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் அதிரடி ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக புழல் மத்திய சிறை 1 வளாகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் கைதிகளை பார்க்க வரும் பார்வையாளர்களுக்கான நேர்காணல் அறை மற்றும் அதன் அடிப்படை வசதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். கைதிகளுக்கான வசதிகள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் சிறை நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் சுமார் 1 மணி நேரமாக ஆய்வு மேற்கொண்டிருந்த அவர் புழல் சிறையிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று மீண்டும் வேறு இடங்களுக்கு ஆய்வுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக சாலையிலிருந்து யூட்டன் போட்டு அந்த சிறைக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயே ஆய்வை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக சிறை ஆய்வை முடித்த கையோடு சிறைக்கு அருகிலேயே செயல்பட்டு வரும் கொளத்தூர் காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட M3 புழல் காவல் நிலையத்திற்கு முதலமைச்சர் திடீரென உள்ளே சென்றார். காவல் உதவி ஆணையாளர் அலுவலகம் மற்றும் காவல் நிலைய கோப்புகள், பொதுமக்களின் புகார் பதிவேடுகள், தினசரி செயல்பாடுகள் ஆகியவற்றை நேரில் ஆய்வு செய்ததோடு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலைய பணியாளர்களுடனும் அவர் என்னென்ன நடைமுறைகள் என்பது குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். காவல் பணியில் இருந்த காவலர்களிடம் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்ததோடு அந்த ஆய்வினையும் அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த ஆய்வின் போது காவல்துறை உயரதிகாரிகள் அவரோட உடன் இருந்திருக்கிறார்கள். அனைத்து ஆய்வு பணிகளையும் அடுத்தடுத்து முடித்துக் கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களையும் வழங்கிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.